Good evening, everyone. Welcome back to another video. So, weekly outlook for Nifty 6th onwards, right? Second week வந்துச்சு almost ஜனவரிக்கு. So, right now, very simple. என்ன பண்ணலாம், எப்படி பார்க்கலாம், என்ன பார்க்கணுன்ட்டு நான் மோஸ்ட்லி வீடியோஸ் அப்படி தான் போடுவேன். ஃபார் எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள்லாம் யூடியூப்பில் படித்தது எலியட் வேவ் மாஸ்டர் கோர்ஸ் நான் வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து படிக்கும்போது நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் ரெஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் எப்படி யோசிக்கணும், மார்க்கெட்டில் எந்த லெவல் பார்க்கணுன்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ ரைட் நவ் பிஃபோர் ஐ மேக் அ வியூக்கு முன்னாடி நான் வந்து டைம் சைக்கிள் வீடியோ, ஆல்சோ நம்ம போர்ட்ஃபோலியோ வீடியோ 2025க்கு இன்வெஸ்ட்மெண்ட் குவிக் இன்வெஸ்ட்மெண்ட் கைடுன்ட்டு போட்டு வச்சிருக்கேன் புது வீடியோ. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஹையர் டைம் ஃப்ரேம் செட்டப் எல்லாம், லோவர் டைம் ஃப்ரேம் செட்டப் இப்போ பேச போகிறோம், ரைட்? ஸ்மாலர் டைம் ஃப்ரேம். ஏன்னா செட்டப் வந்து நீங்கள் வந்து பெரிய டைம் ஃப்ரேம் பார்த்து செட்டப் வீக்லிக்காக எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து சின்ன டைம் ஃப்ரேம் தான் பார்க்கணும். ரைட் நவ் பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ப்ரைஸ் வந்து ஒரு கரெக்ஷனில் போகுது, இப்படி போகலாம், ரைட்? இட் கேன் கோ ஆன் டாப், அப்படியே டைரக்ட் 80Hக்கும் போகலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி. இல்லை மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக சைட்வேஸும் போகலாம் இப்படி, ரைட்? ஆல்சோ உடனே சடன் சப்போஸ் நம்ம வந்து ப்ரிப்பேராக இருக்கும், உடனே கேப் டவுன் ஆகி ஏதாச்சும் குளோபல் ஈவெண்ட் பாலிசி, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் அதெல்லாம் யோசிச்சுட்டு சடனாக கேப் டவுன் ஆகி இட் கேன் ஃபால் டவுன். திஸ் இஸ் வெரி ரேர் பாசிபிலிட்டி இப்போ. பட் நம்ம போட்டு வச்சுக்கணும் பாசிபிலிட்டி மைண்டில், ஏன்னா நம்ம வந்து சர்ப்ரைஸ் ஆகக்கூடாதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் இருக்குது மைண்டில். நம்ம எப்படி ஒரு பிளான் ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப காமன் சினாரியோ. எப்போ மார்க்கெட் வந்து 3-4 செட்டப்ஸ் இருக்கும் மார்க்கெட்டில், அது வந்து டேக்கிள் பண்ணோன்னா நீங்கள் வந்து எல்லா இடத்துக்கு எல்லா பாசிபிலிட்டிக்கு யோசிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு முடி பண்ணணும். நான் வந்து இப்படி ஆச்சுன்னா இப்படி பண்ண போகிறேன், இப்படி ஆச்சுன்னா அப்படி பண்ண போகிறேன்ட்டு. ஓகே. ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் அடுத்த வீக்காக வில் சி வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ரைட் நவ். அண்ட் லாஸ்ட் டைம் நம்ம பிரேக் எடுக்க முன்னாடி இயர் அண்ட் பிரேக் 23rd டிசம்பருக்கு எடுத்தேன். அண்ட் பிஃபோர் தேட் நம்ம டிஸ்கஸ் பண்ண செட்டப் அதெல்லாம் பார்க்கலாம். ரைட் நவ் மார்க்கெட் வந்து 3 வேவ் பேட்டர்னில் போகுது. மேலே கீழே வரும்போது இட் வாஸ் அ இம்பல்சிவ் வேவிங்க, ரைட்? இம்பல்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படி வந்தது, எப்படி நம்ம பல அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா 23rd நான் என்ன சொன்னேன், 23rdக்கு லாஸ்ட் மெசேஜ் வாஸ் வெரி சிம்பிள். இந்த லோ வந்து 20th டிசம்பர் லோ, ஃப்ரைடே. ஸோ இந்த லோ கீழே போய் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு லோ ரிஸ்க் செட்டப் ஆகிடும். ஆல்ரைட். லோ தாண்டி ரிவர்ஸ் ஆகணும் மார்க்கெட், அப்போ தான் லோ ரிஸ்க் செட்டப் ஆகும் நம்மளுக்கு. இட் இஸ் அ வெரி கிளியர் 600 பாயிண்ட்ஸ் ரேலி. இந்த 600 பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 200 இல்லைனா 250 பாயிண்ட்ஸ் பிடிச்சாலே போதும், ரைட்? எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? ஸோ நீங்கள் வந்து டிசம்பர் மந்த் ஃபுல்லாக நீங்கள் எனக்கு ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து ரீசெண்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா, மோஸ்ட்லி நான் வந்து எப்படி பார்ப்பேன், என்னோட இம்பார்ட்டன்ட் லெவல் எப்படின்னா, பழைய வேவ் ரிவர்சல் எப்படி பார்ப்பேன், பழைய வேவோட 38லேருந்து 50% ஜோன். இதுதான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். 38லேருந்து 50% ஜோன், அது வந்து நான் ஜோன் ஆஃப் கண்டினியூஷன் சொல்வேன். 38லேருந்து 50% ஜோன் ஆஃப் கண்டினியூஷன். ஜோன் ஆஃப் கண்டினியூஷன் மீனிங் எப்படின்னா, இந்த ஜோன் வந்து மார்க்கெட் தாண்டி போச்சுன்னா கண்டினியூ ஆகலை, ஜோன் வந்து டச் ஆகி ரிவர்ஸ் ஆச்சுன்னா கண்டினியூ ஆகுது. ஸோ ஃபார் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ட்ராப்லேருந்து, ஓகே, ஸோ இந்த ட்ராப்லேருந்து ஐ ஹவ் மார்க்ட் இந்த ட்ராப்க்கு 38லேருந்து இது ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு 38லேருந்து 50% ஜோன் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஜோன் ஆஃப் கண்டினியூஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்? ஸோ ட்ராப் போயிட்டே இருக்கு மார்க்கெட், இங்கே வந்து மார்க்கெட் டச் ஆகி கண்டினியூஸாக போச்சுன்னா கண்டினியூஷன், ஓகே, செல் ஆன் ரைஸ் அப்படி. ஸோ இந்த ஏரியா நம்மளுக்கு எப்படி ஆகும், லோ ரிஸ்க் செட்டப் ஆகும். ஓகே. நம்மளுக்கு முன்னாடியே நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம். என்ன முடிவு பண்ணிட்டோம்னா, மார்க்கெட் இது வந்து லோ பிரேக் ஆகி ரிவர்ஸ் ஆகணும். ஸோ ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் எப்படின்னா, இந்த 38-50% ஜோன் தாண்டி போகணும், கரெக்ட்? இந்த பழைய வேவ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரிவர்சலுக்கு தான் பார்ப்போம். அதனால 38லேருந்து 50% ஜோன் பிரேக் ஆகணும். ஸோ வெரி சிம்பிள், சூப்பராக பிரேக் ஆச்சு மார்க்கெட், திரும்பி இந்த ஜோனுக்கு வந்து ரீடெஸ்ட் ஆகி மார்க்கெட் மேலே போச்சு. கிட்டத்தட்ட 400 பாயிண்ட்ஸ் வி ஹேட் அட் 450 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது.
திரும்பி சொல்கிறேன், 200 பாயிண்ட்ஸ் போதும், ரைட்? ஃபார் ஒன் ஸ்விங் 2-3 நாளில் 200-250 பாயிண்ட்ஸ் போதும். சிம்பிள் ஆஸ் தட். நவ் இப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிள் செட்டப். நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். வி ஹேவ் மேலும் போகலாம், மார்க்கெட் சைட்வேஸும் போகலாம், அப்படி இப்படி நிறைய இருக்கு ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த டைமில் எதுவுமே ஃபிக்ஸ்டு முடிவு பண்ணாமல் நம்ம எப்படி பண்ணணும்னா, நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். நீங்கள் வந்து டைம் சைக்கிள் வீடியோ பார்ட் 1 பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டைம் வந்து முக்கிய டைம் வரப்போகுது. ஸோ அந்த டைம் தான் நம்ம ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ரைட் நவ் இட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லா செட்டப் பிடிக்கணுன்ட்டு அவ்வளோ அவசியம் கிடையாது. அந்த டைமில் தான் பிடிக்கணும் மெயின். ஓகே, ஸோ திரும்பி அந்த வீடியோ பாருங்கள். மார்ச் வரைக்கும் ஐ ஆல்ரெடி ஷேர்ட் ஆல் த வீடியோஸ். டைம் டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ வாட்ச் தட் வீடியோ ஒன்ஸ் அகேன். ரைட் நவ் என்ன பார்க்கணுன்னா, சிம்பிள். இந்த பாயிண்ட்ல இந்த கரண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வெரி ஃபாஸ்ட் ரேலி. ஓகே, வெரி ஃபாஸ்ட் ரேலி. ஆனால் ஹியர் தேர் இஸ் சம் டவுட் ஓவர் த ஸ்ட்ரக்சர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. எப்படின்னா, இட் இஸ் நாட் கிளியர் கட். எப்படி சொல்லுவாங்க, ஏபிசி பேட்டர்ன் இல்லைனா இம்பல்சிவ் பேட்டர்ன். இம்பல்சிவ் தான் தெரியுது எனக்கு. ஆனால் இந்த புல் பேக் வந்து கொஞ்சம் டீப்பாக போச்சுன்னா வெரி சிம்பிள், இட் வில் பி வெரி குட். எதுக்கு சொல்கிறேன், எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட் என்னன்னா 38லேருந்து 50% ஜோன் எப்பவுமே நான் அது ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். ரைட், 38லேருந்து 50% ஜோன். இந்த ஜோன் வந்து மார்க்கெட் ஸ்டாப் ஆகி பாஸ் ஆகி மேலே போச்சுன்னா அகெயின் திஸ் வில் பிகம் லோ ரிஸ்க் ஏரியா. நம்ம எஸ்எல் கம்மி தான் இருக்கும். வி கேன் ஈஸிலி பிளான் ஃபார் நெக்ஸ்ட் லெக் ஆன் டாப். நவ் நான் வந்து அதை பார்க்கும்போது நான் வந்து இது ஒன் ஐடியா. இந்த ஐடியா இருக்கும்போது நீங்கள் வந்து என்ன பார்க்கணுன்னா செட்டப். இங்கே இன்னும் முடியல. ஓகே, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வந்துச்சு மார்க்கெட். ஸோ ரைட் நவ் நம்ம எப்படி முடிவு பண்ணோன்னா, வாட் ஐ லைக் டு டூ நெக்ஸ்ட் வீக்காக. ஸோ நெக்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் செட்டப் ஐ வாண்ட், கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட் பெரிய செட்டப் நான் வந்து பிளான் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன வேணும்னா, மார்க்கெட் இப்படி போயிட்டு திரும்பி டீப்பாக வந்தால் கரெக்ஷன் வெரி குட். 68-70% கரெக்ஷன் வெரி குட். இங்கிலேருந்து நான் வந்து ரிவர்ஸ் பார்ப்பேன். ஓகே, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் வீக் ரிவர்சல் வந்தால் சூப்பர். அது இல்லைனா அடுத்த வீக் வந்தால் நோ ப்ராப்ளம், வில் வெயிட் ஃபார் தட் வீக் ஆல்சோ. ஆனால் செட்டப் எப்படி பார்க்கணுன்ட்டு சொல்கிறேன். ஏன்னா இது எதுக்கு இப்படி பண்ணுறேன்னா, ஐ டெல் யூ. லோ ரிஸ்க் எங்கே இருக்கும், லோ ரிஸ்க் எப்படி இருக்குன்னா, இப்படி நீங்கள் ஓவரால் ஹோலிஸ்டிக்காக பார்த்தீங்கன்னா இது ஒன் ஃபுல் வேவ், அடுத்த வேவ் கீழே வருது, அதுக்கு மேலே நெக்ஸ்ட் வேவ் ஸ்டார்ட் ஆகும். ரைட், ஸோ இந்த வேவ்க்காக நீங்கள் இந்த டவுன்ஃபாலை நான் வந்து இன்ட்ராடே லெவல்ஸ் யூஸ் பண்ணுவேன். அதுதான். பட் ரிவர்சலுக்காக பெரிய செட்டப்காக நான் வெயிட் பண்ணுவேன். டில் தென் ஓன்லி சின்ன சின்ன ஸ்கேல்பிங் இன்ட்ராடே. வெரி சிம்பிள். இன்ட்ராடே லெவல்ஸ் வீக்லி லெவல்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நாளைக்கு சடனாக உடனே மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? இந்த கேஸில் நம்ம லோ ரிஸ்க் செட்டப் இருக்காது. லோ ரிஸ்க் செட்டப் இருக்காது. ஸோ இந்த டைமில் வி நீட் ஓன்லி ஸ்பெசிஃபிக் என்ட்ரிஸ், டைம் லெவல். ஸோ அது வந்து வீக்லி செட்டப், வீக்லி லெவல்ஸ் ப்ளஸ் இன்ட்ராடே லெவல்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறேன் ஃபார் நெக்ஸ்ட் வீக். நடுவில் ஏதாச்சும் லோ ரிஸ்க் செட்டப் வந்தால், பொசிஷனல் செட்டப் வந்தால் இன்ட்ரா வீக் ட்ரேடர்ஸ்க்காக, ஸ்விங் ட்ரேடர்ஸ்க்காக நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் லோ ரிஸ்க் ஸ்விங் ட்ரேட் எங்கே வரும், இப்படி கன்ஃபார்மாக சொல்லலாம், இப்படி தான் சூப்பராக ரிவர்சல் வந்துச்சுன்னா திஸ் இஸ் த நெக்ஸ்ட் லோ ரிஸ்க் செட்டப். கீழே வந்து கொஞ்சம் டீப்பாக கரெக்ஷன் ஆகி மார்க்கெட் மேலே போச்சுன்னா அதுதான் பெஸ்ட் லோ ரிஸ்க் செட்டப் ஃபார் ஸ்விங் ட்ரேடர். ஓகே, இப்படி ஆகலைன்னா என்ன பண்ணணும் சார்ன்ட்டு, வெரி சிம்பிள், வி வில் ஃபாலோ இன்ட்ராடே அண்ட் வீக்லி லெவல்ஸ். நான் அப்படி தான் பண்ண போகிறேன் ஃபார் நெக்ஸ்ட் வீக். பிகாஸ் நான் வந்து வீடியோ ரெடி பண்ணும்போது, என்னோட வியூ ஷேர் பண்ணும்போது நிறைய, ஸோ எனக்கு வந்து நிறைய பீப்புள்ஸ் பற்றி யோசிக்கணும். சில பேர் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ், சில பேர் வந்து வீக்லி ட்ரேடர்ஸ், சில பேர் வந்து எப்படி மேபி லோ பட்ஜெட் லோ கேபிட்டல் ட்ரேடர்ஸ், சில பேர் வந்து கம்ஃபர்டபுள் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க, ரிலாக்ஸ் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாவோட இது சேர்ந்து நான் வந்து வெரி கஷ்டம், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் வியூ எல்லாம் ஷேர் பண்ணுறது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஃபாலோ பண்ணுறது மெத்தட் எலியட் வே மாஸ்டர் கோர்ஸ், என்னோட ஓன் ரிசர்ச், டைம் அனாலிசிஸ் எல்லாம் சேர்ந்து ஐ வில் மேக் அன்பயஸ்ட் வியூ. ஓகே, அன்பயஸ் சொல்லுவாங்க, என்னோட பயஸ் இல்லை, இவருக்கு ஃபேவரிங் அவருக்கு ஃபேவரிங் அப்படி கிடையாது.
அன்பயஸ் வியூ எப்படியாச்சும் மார்க்கெட்டில் அப்படி தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் லோ பட்ஜெட் இருந்தாலும் ஹை பட்ஜெட் இருந்தாலும் நீங்கள் வந்து இன்ட்ராடே இருந்தாலும் வீக்லி இருந்தாலும் அப்படி சொல்கிறேன். ஓகே, எனக்கு வந்து இவரோட ஃபேவரிசம் கிடையாது. சிம்பிள் as தட். ஸோ திஸ் இஸ் த செட்டப். நான் பார்க்குறது செட்டப் இதுதான். லோ ரிஸ்க் எப்படி இருந்தால் அப்படி. ஸோ மேலே போச்சுன்னா டைரெக்டாக கேப் அப், வில் லுக் ஃபார் வீக்லி லெவல்ஸ் இல்லைனா இன்ட்ராடே லெவல்ஸ் யூஸ் பண்ணிட்டு லோ ரிஸ்க் செட்டப் ஐ கேன் ஃபைண்ட் யூஸிங் தட். ஓகே, ஸோ நம்மளுக்கு தெரியும் என்ன பார்க்கணும் நெக்ஸ்ட் வீக்கு, எந்த லெவல் இன்னும் ஆகலை, இந்த டவுன் மூவ் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இது பற்றி வி வில் டிஸ்கஸ் நாளைக்கு அகைன். பட் ரைட் நவ் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் யோர் intraday level. So now intraday time zone 9:39 a.m. This is for 6th of January, Monday morning 9:39 a.m. க்கு ஒன் டைம் ஜோன் இருக்கு. now நிறைய பீப்புள் வந்து டிசம்பர்ல ஃபாலோ பண்ணியிருந்தீங்க இந்த மெத்தட். நம்ம ப்ரைஸ் அண்ட் டைம் மெத்தட் உங்களுக்கு தெரியும், வைப்ரேஷன் லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாம் தெரியும். பட் சில பேர் வந்து புதுசாக இருக்காங்க சேனலுக்கு. நான் அவங்களாம் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக டெலிகிராமில் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சில இன்ஃபர்மேஷன் அங்கே இருக்குது. ரைட் நவ் I'll explain ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டம் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் பாஸ், எல்லா திங்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டு ஒரு 5 minutes கேட்டுக்கோங்க. ஓகே, ப்ரைஸ் அண்ட் டைம் மெத்தடில் நம்ம ப்ரைஸ் ப்ளஸ் டைம் மெத்தடில் நம்மளுக்கு 2 திங்ஸ் வேணும், 2 திங்ஸ் வேணும். ப்ரைஸும் வேணும், டைமும் வேணும். ஸோ இந்த டைமில் தான் இந்த ப்ரைஸ் டச் ஆகணுன்ட்டு அப்படி. ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம யூஸ் பண்ணுறது இன்ட்ராடே சார்ட்டில் 4 minute சார்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இதில் வீக்லி ட்ரேடர்ஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன், ஸ்விங் ட்ரேடர்ஸ் பற்றி நெக்ஸ்ட் சொல்ல போகிறேன். 9:39 a.m. ஓகே, 9:39 a.m. வந்து 4 minute சார்ட்டில் ஒரு கேண்டில் அது. ஓகே, 9:39 கேண்டில். எதுக்கு 9:39? இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு டைம். 4 minute சார்ட்டில் அப்படி தான் இருக்கும். டைரெக்டாக 9:35 9:40 ரவுண்ட் லெவல்ஸ் ரவுண்ட் டைமிங் எல்லாம் இருக்காது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டைமிங்ஸ். ஓகே, ஸோ 9:39 a.m. அந்த டைமில் நீங்கள் என்ன பார்க்கணும்? ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? இது வந்து கேன் லெவல்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து கேன் லெவல்ஸ். இந்த டைமில் எந்த லெவல் போய் மார்க்கெட் டச் பண்ணுதுன்ட்டு மட்டும் பார்க்கணும். ஓகே, எந்த லெவல் போய் மார்க்கெட் டச் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்து 23,000 எக்ஸாம்பிள் பண்ணிட்டு சொல்கிறேன். நாளைக்கு வந்து 23,886 இந்த லெவல் போய் மார்க்கெட் இந்த டைமில் போய் டச் பண்ணுது. ஓகே, டச் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. டச் பண்ணிச்சுன்னா இந்த லெவல் என்ன ஆகிடும், நம்மளுக்கு இன்ட்ராடேக்காக இது வந்து வைப்ரேஷன் லெவல் ஆகிடும். ஓகே, வைப்ரேஷன் லெவல் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வைப்ரேஷன் லெவல்னா என்னது? வைப்ரேஷன் லெவலுக்கு மேலே யூ லுக் ஃபார் புல்லிஷ் செட்டப், இது கீழே வி வில் லுக் ஃபார் பேரிஷ் செட்டப். அவ்வளோதான், வெரி சிம்பிள் ஆகிடும். சிம்பிள் ஆஸ் தட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? வைப்ரேஷன் லெவல் கண்டுபிடிக்கணும். வந்துச்சுன்னா சூப்பர், வரலன்னா செட்டப் இல்லை அடுத்த நாள் அப்படி. ஓகே, அதுதான் நம்மளோட சிஸ்டம், அதுதான் நம்மளோட ரூல்ஸு, அதுதான் அப்படி தான் ஃபாலோ பண்ண போகிறோம். சிம்பிள் ஆஸ் தட். தட் இஸ் வாட் ஐ ஃபாலோ. சிம்பிள். திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். வெயிட் ஃபார் ப்ரைஸ் டு டச் எனி லெவல் 9:39க்கு. அதுக்கப்புறம் அந்த லெவல்லேருந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆஸ் புல்லிஷ் செட்டப் கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா பேரிஷ் செட்டப் ஃபார் த இன்ட்ராடே. அவ்வளோதான். நம்மளுக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும். செட்டப் எப்படி பார்க்கணும், இந்த டைரெக்ஷன் பார்க்கணும் வந்து தட் இஸ் ஆல்சோ சேஃப் ஃபார் அஸ். டார்கெட் சேஃப் ட்ரேடர்ஸ்க்கு நான் எப்படி ஆல்வேஸ் சொல்வேன், நீங்கள் வந்து டெமோ அக்கௌண்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சேஃப் ட்ரேடர்ஸ் வந்து டார்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவல் போட்டுக்கோங்க. புல்லிஷ் டார்கெட்னா நெக்ஸ்ட் அடுத்த லெவல் போட்டுக்கோங்க, பேரிஷ் டார்கெட்னா நெக்ஸ்ட் லெவல் இப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ்க்குலாம் நான் வந்து சொல்ல தேவையில்லை, நீங்கள் வந்து உங்கள் இஷ்டம். டெமோ அக்கௌண்ட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அது உங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஓகே, சிம்பிள் கான்செப்ட் இன்ட்ராடேக்காக. இப்போ வந்து இன்ட்ரா வீக். ஸோ இன்ட்ரா வீக் வந்து சேம் மெத்தட், லெவல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால நான் சொன்னேன் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ப்ளீஸ், நீங்கள் வந்து நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்க இந்த வீடியோ, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணணும். நீங்கள் வந்து இன்ட்ராடே லெவல் பார்க்குறீங்களா இல்லைன்னா ஸ்விங் லெவல் பார்க்குறீங்கன்ட்டு. ஏன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட், லெவல்ஸ் டிஃப்ரெண்ட், டைம் ஜோனும் டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட், டைம் ஃப்ரேம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ நம்ம வீக்லி ட்ரேடர்ஸ் இன்ட்ரா வீக் எல்லாம் இருப்பாங்கல்ல சார், வீக்லி ஒன் ட்ரேட் போதும், டெய்லி வந்து ஸ்க்ரீன் முன்னாடி உட்கார முடியாதுன்ற அப்படி ஒன் ட்ரேட் மட்டும் போதும். ஸோ அந்த செட்டப் வந்து நீங்கள் வந்து 15 minute டைம் ஃப்ரேமில் பார்க்க போகிறீங்க. நம்ம 15 minute டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம் ஃபார் வீக்லி செட்டப். டைம் ஜோன், ஃபஸ்ட்டு டைம் ஜோன் நெக்ஸ்ட் வீக்காக வந்து 6th Jan 9:15லேருந்து
10 a.m. So this is basically Monday morning. Next day Monday morning first hourலயே நீங்க பார்க்கணும் செட்டப். ஆல்ரைட், ஸோ மண்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் ஹவர் என்ன லெவல்ஸ் பார்க்கணும்? 24,110, 24,436, 23,785. ஓகே, மெயின் முக்கியம் லெவல்ஸ் இதுதான், கேன் லெவல்ஸ். அதர் லெவல்ஸ் ஆல்சோ இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பார்க்கணும்? இந்த இன்ட்ராடேல பார்த்தீங்கன்னா எப்படி, இன்ட்ராடேல ஒரே சிங்கிள் கேண்டில் இருந்தது. இது வந்து அப்படி கிடையாது. ஓகே, இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து டைம் ஜோன் ஃபுல்லாக. ஓகே, 9:15லேருந்து 10 AM வரைக்கும் ஃபுல் 45 மினிட்ஸ் கிட்டத்தட்ட. ஓகே, டைம் பீரியட் இருக்கு. ஸோ இந்த டைம் பீரியடில் எந்த லெவல் டச் பண்ணது மார்க்கெட் வந்து பார்க்கணும். ஸோ அந்த லெவல் நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டுமாரோ மார்னிங் இந்த லெவல் டச் பண்ணிடுச்சு மார்க்கெட் 23,785 இந்த டைம் ஜோனுக்குள்ள 9:15லேருந்து 10 AM வரைக்கும். ஓகே, இந்த லெவல் நம்மளுக்கு வீக்லி வைப்ரேஷன் லெவல் ஆகிடும். சிம்பிள். வீக்லி வைப்ரேஷன் லெவல்னா என்னது? அதுக்கு மேலே நம்ம வீக்லி செட்டப் இன்ட்ரா வீக்காக பார்ப்போம். ஃபார் புல்லிஷ் செட்டப் அது கீழே வி வில் லுக் ஃபார் பேரிஷ் செட்டப். அப்படியே டார்கெட்ஸும் மாறும். ஓகே, ஆஸ் சிம்பிள் as தட். இன்கேஸ் சில டைம் வந்து எப்படி ஆகும், மார்க்கெட் வந்து டச் ஆகி கொஞ்சம் மேலே போய் திரும்பி ஃபால் ஆகிடும் எப்படி. ஓகே, அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்டிக் ஆகக்கூடாது, மேலே தான் பார்க்கணுன்ட்டு. லெவல் கீழே போச்சுன்னா கீழே பார்க்கணும், பேரிஷ் செட்டப் பார்க்கணும், அவ்வளோதான். ஓகே, என் பேட்டர்ன் இப்படி வந்துச்சு மார்க்கெட் சில டைம். பேசிக் செட்டப் இது என் பேட்டர்ன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பவுன்ஸ் ஆச்சு மார்க்கெட். நான் வந்து புல்லிஷ் பேட்டர்ன் பார்த்தேன், நான் வந்து ட்ரேட் எடுத்தேன், ஸ்மால் எஸ்எல் போட்டேன். திஸ் இஸ் என்டையர் திங் பேஸ். ஃபண்டமெண்டல் என்னன்னா நம்ம வந்து பார்க்குறது லோ ரிஸ்க் தான். இங்கே வந்து லோ ரிஸ்க் 1 எஸ்எல் ஆச்சு. நெக்ஸ்ட் மார்க்கெட் இந்த லெவல் பிரேக் ஆகி தாண்டி கீழே போச்சு. அடுத்து 100 பாயிண்ட்ஸ், நியர்லி 150 பாயிண்ட்ஸ் ஏன்னா புக் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ மஸ்ட் ப்ராக்டிஸ் இன் யோர் டெமோ அக்கௌண்ட். ஆல்ரைட், சிம்பிள் கைஸ். இது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. நவ் சிம்பிள் கொஸ்டின். சார் வந்து சடனாக மார்க்கெட் வந்து கேப் அப் ஆயிடுச்சுன்னா, பெரிய கேப் அப் ஆயிடுச்சு, இல்லைனா கேப் டவுன் ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்ட்டு டோன்ட் வரி. லைவ் மார்க்கெட்டில் நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ண போகிறேன் லெவல்ஸ் எல்லாம். ஸோ இதுதான் வைப்ரேஷன் லெவல், புது லெவல், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த லெவல் இல்லை அந்த டைமில் சப்போஸ் மார்க்கெட் இப்படி போகுது, சம்வேர் இயர் இப்படி சடனாக போகுது, இந்த டைமில் புது லெவல் எப்படி சார்? நான் புது லெவல் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன் லைவ் மார்க்கெட்டில் சேம் டைம். ஓகே, சேம் டைம் 9:39 நான் அப்டேட் பண்ணுவேன். ஓகே, புது லெவல்ஸ் எல்லாம் ஏதாச்சும் கேப் அப் ஆகி கேப் டவுன் ஆச்சுன்னா டெலிகிராமில் இல்லைனா ட்விட்டரில். ஃபஸ்ட்டு டெலிகிராமில், ஏன்னா அதான் எனக்கு ஈஸியஸ்ட். யூடியூப் வீடியோ ரெடி பண்ண முடியாதுப்பா லைவ் மார்க்கெட்டில், அதனால் நான் டெலிகிராம் இல்லைனா ட்விட்டரில் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா அவங்க ஃபாலோ பண்ணுங்கள். நியூ பீப்புள் ஃபர்ஸ்ட் 3-4 டேஸ் மட்டும் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் லாஸ்ட் டிசம்பரில் நான் வந்து புது கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் ஸ்டார்டிங் டிசம்பர்லேருந்து டெய்லி வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, அவங்களுக்காக நான் வந்து நியூ கான்செப்ட் ஸ்டேஜ் 2 அனாலிசிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ ஸ்டேஜ் 2ல் எதுவுமே இல்லை, புது ஒன்றும் இல்லை, சேம் மெத்தடில் நீங்கள் பார்க்கும்போது சில டைம் இன்ட்ராடே டைம் ஜோன். ஸோ இது வந்து 9:39. ஓகே, இன்ட்ராடே டைம் ஜோன் வந்து 9:39. நீங்கள் வந்து வீக்லி டைம் ஜோன் பார்த்தீங்கன்னா என்ன எங்கே வருது? திரும்பி 6th Jan 9:15லேருந்து 10 o'clock உள்ளே வருது. ஸோ பேசிக்காக எப்படி 9:39 எங்கே வருது? இந்த டைம் ஜோனுக்குள்ளே தான் வருது. ரெண்டுமே சேர்ந்து ஒரே இடத்துல வருது, வீக்லி ப்ளஸ் இன்ட்ராடே. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்டேஜ் 2 லெவல் ஆஃப் அனாலிசிஸ். இதில் வந்து லெட்ஸ் சே இட்ஸ் லிட்டில் பிட் கொஞ்சம் டிஃபிகல்ட். பட் யாரெல்லாம் நீங்கள் வந்து அட்வான்ஸ் கான்செப்டில் இருக்கீங்க, மேபி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது. ஏன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம் பற்றி யோசிப்பீங்க, மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுவீங்க அதெல்லாம். ஸோ அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர்ஸ்க்கு இது வந்து ரொம்ப ஈஸி. அண்டர் கிரவுண்ட் ட்ரேடர்ஸ் மெம்பர்ஸ்க்கு ஆல்சோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி. ஆல்ரைட், பட் யாரெல்லாம் புதுசாக இருக்கீங்க யூடியூப்க்கு, என்னோட சேனலுக்கு, இல்லைனா நம்ம எலியட் வே மாஸ்டர் கோர்ஸ்க்கு, மேபி உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். அதனால நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ப்ளீஸ் ஃபாலோ இன்ட்ராடே இல்லைன்னா வீக்லி தனியாக பாருங்கள். உங்கள் மைண்ட் செட் உள்ள உங்கள் ஸ்டைல் பார்த்து ஃபஸ்ட் நீங்கள் முடிவு பண்ணணும், நான் வந்து இதுதான் பார்க்க போகிறேன்ட்டு. அதுதான் பாருங்கள். ஓகே, எனக்கு இன்ட்ராடே செட்டப் வரல, வீக்லி செட்டப் வந்துச்சு, நான் வந்து வீக்லி மிஸ் பண்ணிட்டேன் சார் நீங்கள் சொன்னீங்க எப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. டோன்ட் வரி அபவுட் இட். இன்ட்ராடே வரும், வீக்லிக்காக வீக்லி வரும். நீங்கள் வந்து பிரித்து பாருங்கன்ட்டு நான் சொல்கிறேன்.
நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெயினிங் ஆகிட்டு திரும்பி நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் நீங்கள் வந்து மேபி சேர்ந்து பார்க்கலாம். மேபி நீங்கள் வந்து அட்வான்ஸ் கான்செப்ட் மெம்பர் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட் நவ் ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் செப்பரேட் செட்டப்ஸ். கண்டிப்பாக யூ வில் சி த டிஃப்ரென்ஸ், யூ வில் சி டிஃப்ரெண்ட். ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இன்டர்நெட் ட்ரேடர்ஸ்க்கு நாளுக்கு வந்து பழைய நாள் வந்து 100 பாயிண்ட்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆச்சு, எஃப்ஐடிஐ பையிங் செல்லிங் அதெல்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாது. வி ஆர் யூசிங் ப்ரைஸ், வி ஆர் யூசிங் டைம். ஓகே, என்னோட என்னோட ஐடியா என்னன்னா, உங்களுக்கு நாளைக்கு சப்போஸ் நீங்கள் வந்து பிரேக் எடுத்துட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியல மார்க்கெட்டில் என்ன ஆகுது, நீங்கள் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து யூடியூப் லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அடுத்த நாளுக்கு ரெடியாக இருக்கணும்ன்ட்டு, ஒன் டே பிஃபோராக நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்கன்ட்டு. ஆல்ரைட், ஸோ அதுதான் மெயின் பாயிண்ட். என்னது, யூஸிங் ப்ரைஸ் அண்ட் டைம் மெத்தட். இது வந்து எங்கேயும் கிடையாது, டெக்ஸ்ட் புக்கில் கிடையாது. யாரெல்லாம் நீங்கள் வந்து கோர்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, யாரும் டேக் எனிபடிஸ் கோர்ஸ், தே ஒன்ட் பி ஏபிள் டு எக்ஸ்பிளைன் இந்த மெத்தட். இது என்னோட ப்ரைவேட் மெத்தட், ரிசர்ச் பண்ணிட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபார் சம் பர்பஸ் இந்த இயர் ஃபுல்லாக. பிகாஸ் யாரெல்லாம் பெனிஃபிட் எடுக்கணும்னு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, லேர்னிங்காக தான். ஆல்ரைட், தேங்க்யூ கைஸ், I'll see you again திரும்பி டுமாரோ பார்க்கலாம். போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்காக டெய்லி வீடியோஸ் வரப்போகுது, டெய்லி லெவல்ஸ் வரப்போகுது, டெய்லி அனாலிசிஸ் வரப்போகுது. ஸோ டெஃபினெட்லி leave a like and comment, and I'll see you again in tomorrow's video. Take care and be safe.